நொடிக்கு நொடி எதிர்பாராத திருப்பங்களுடன் காணப்பட்ட தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பதவி என்ற கேள்விக்கு தற்போது பதில் கிடைத்துள்ளது. கடந்த 23ஆம் திகதி நடைபெற்று முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் 4ஆம் திகதி வெளியாகின. விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது. பெரும்பான்மையை பெற 118 இடங்கள் வெற்றி பெற வேண்டிய நிலையில் 108 இடங்கள் வெற்றி பெற்ற தமிழக வெற்றிக் கழகம் பெரும்பான்மையை பெற போராடியது. ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மையை நிரூபிக்க காங்கிரஸ் 5 இடங்களும், இடதுசாரிகள் 4 இடங்களும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2 இடங்களும், முஸ்லீம் லீக் 1 இடமும் என ஆதரவு வழங்கிய நிலையில் விஜய்க்கு தேவையான பெரும்பான்மை கிடைத்தது. பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சி அமைக்க உரிமை கோரி ஆளுநருடன் விஜய் உள்ளிட்ட கூட்டணி தலைவர்கள் நேற்று மாலை சந்தித்து கலந்துரையாடியிருந்தனர். இதனையடுத்து ஆட்சி அமைப்பதற்கான அனுமதியை தமிழக ஆளுநர் வழங்கினார். எதிர்வரும் 13ஆம் திகதி சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை உறுதி செய்ய வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் முதலமைச்சராக பதவி ஏற்கும் நிகழ்வுகளுக்கான ஏற்பாடுகள் நேரு உள்ளக விளையாட்டரங்கில் மும்முரமாக இடம்பெற்றன. பதவியேற்பு நிகழ்வானது இன்று காலை 10 மணிக்கு நேரு உள்ளக விளையாட்டரங்கில் கோலாகலமாக ஆரம்பமானது. இந்த நிகழ்வுக்கு 5000 பேருக்கு மாத்திரமே அனுமதி வழங்கப்பட்டது. இந்நிலையிலேயே தேர்தலில் களம் கண்ட முதல் முறையிலேயே மாபெரும் வெற்றி கண்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் இன்று தமிழக முதலமைச்சராக பதவியேற்றார். இந்த நிகழ்வு புதிய சரித்திர படைப்பாகவே பார்க்கப்படுகின்றது. அனைவரும் எதிர்பார்த்தபடியே ஜோசப் விஜய் எனும் நான் என்ற ஆரம்பத்துடன் அனைவரின் ஆர்ப்பரிப்புடன் தமிழக ஆளுநர் அர்லேகர் முன்னிலையில் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். ஜோசப் விஜய் எனும் நான் இதன்போது விஜயுடன் 9 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். புசி ஆனந்த், செங்கோட்டையன், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், அருண்ராஜ் உள்ளிட்டோருக்கு முக்கிய அமைச்சுகள் வழங்கப்பட்டன. விஜயின் பதவியேற்பு நிகழ்வில் மக்களவையின் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, விஜயின் பெற்றோர், சினிமா பிரபலங்கள் மற்றும் அரசியல் துறை சார்ந்தவர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் அவரது பதவியேற்பு நிகழ்வு நேரலையாக ஒளிபரப்பப்பட்டது. தமிழக அரசியல் வரலாற்றில் நீண்ட காலமாக நிலவி வந்த திமுக அதிமுக ஆட்சியினை முறியடித்து புதிய கட்சியாக தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைத்துள்ளது. தமிழக முதலமைச்சராக பதவியேற்ற கையோடு மேடையிலேயே செல்ஃபி வீடியோ எடுத்து முதல்வர் விஜய் தனது தனித்துவமான பாணியை பதிவு செய்துள்ளார். திரைப்பட இசை வெளியீட்டு விழாக்களில் தனது ரசிகர்களுடன் செல்ஃபி எடுப்பதை வழக்கமாக கொண்ட விஜய் அரசியலிலும் தனது முதல் நாளிலேயே அதே தளபதி பாணியை தொடர்ந்து அவரது ஆதரவாளர்களை நெகிழ்ச்சியடைய செய்துள்ளார். தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட விஜய் இன்று தலைமைச் செயலகத்தில் தனது பணிகளை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்தார். ஆளுநர் மாளிகையில் பதவியேற்பு நிகழ்வுகளை முடித்துக் கொண்டு பலத்த பாதுகாப்புடன் தலைமைச் செயலகம் சென்றடைந்த முதலமைச்சர் விஜய்க்கு தலைமைச் செயலாளர் மற்றும் உயர் அதிகாரிகள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து அங்குள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் அவர் முறைப்படி தனது பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டார். முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் தனது தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் விதமாக சில முக்கிய மக்கள் நலத்திட்டங்களுக்கான கோப்புகளிலும் அவர் கையெழுத்திட்டார். ஏழை மாணவர்களின் உயர்கல்வி மற்றும் அரசு மருத்துவமனைகளின் தரத்தை உயர்த்துவதற்கான நிதி ஒதுக்கீட்டு கோப்பில் முதலாவதாக அவர் கையெழுத்திட்டார். பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் புதிய நிதியுதவி திட்டத்திற்கும் அவர் ஒப்புதல் அளித்துள்ளார். தமிழ்நாடு அரசின் தற்போதைய நிதிநிலை தொடர்பாக விரைவில் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் எனவும் முதலமைச்சர் விஜய் தெரிவித்தார். ஆண்டாண்டு காலமாக ஆட்சி செய்தவர்களை பின்னுக்கு தள்ளி தற்போது விஜய் தலைமையிலான புது ஆட்சி தமிழகத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. முன்னைய ஆட்சிக்கும் இந்த புதிய ஆட்சிக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை பொறுத்திருந்தே அவதானிக்க வேண்டும்.